பிரியமானவர்களே, இதை கேட்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த பகுதியிலே நாம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால், புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் போது தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள். நாம் செல்போனாக இருக்கட்டும், அல்லது வெவ்வேறு வடிவங்களில் செய்கிற வேலைகளாக இருக்கட்டும், எந்த காரியங்களை நாம் செய்தாலும் நாம் முதலாவது எப்படி இருக்க வேண்டும், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் புறப்பட்டு செல்லுங்கள் என்ற கட்டளை இருக்கிறது. புறப்பட்டு சென்று சுவிசேஷம் அறிவிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், சகல சாதிகளையும் சீசராக்குவது. யாருக்கு? இயேசுவுக்கு. இதுதான் நம்முடைய மேன்மையான பணி. பாவத்திலிருந்து அவர்களை பிரிக்கத்தக்கதான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். ஏற்கனவே அவர்கள் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அதனால் நீங்கள் புறப்படுங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறேன் என்ற வார்த்தையை நாம் பார்த்தோம். எதுக்காக போகணும்னா, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் கேள்விப்பட முடியாது. அப்போ அனுப்பப்பட்டு போகணும் என்பதை நாம் பார்த்தோம். ஒருவன் தெரிவிக்காவிட்டால் எப்படி அறிந்து கொள்வான்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களெல்லாம் போன்றவர்கள் கடனாளி என்று உணர்ந்து கொண்டிருந்தார்கள். நாம் ஒவ்வொருவரும் இன்றைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும், அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆனாலும் எல்லோரும் அப்படி இல்லை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். யார் உண்மையுள்ள மனுஷங்களாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட நாம் ஒப்புவித்து அந்த வேலைகளை செய்ய துவக்க வேண்டும். அப்போது துவக்கும் பொழுது அவங்க உண்மையுள்ள மனுஷங்களாக இருந்து அவங்களை குறித்தும் அவங்க போதிக்கிற உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்பட இடம் கொடுப்போம் என்பதை நாம் பார்த்தோம். மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாமும் ஆகாதவனாக போகக்கூடாது என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய நாளில் நாம் கூடுதலான வெவ்வேறு கருத்துடைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்ன பார்க்க போகிறோம் என்றால், நீதி நியாயங்களை போதிப்பதற்காக நம்முடைய இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்தணும். நாம் வேதபாரகர் பரிசேயரை போல இருக்கக்கூடாது. கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக நாம் செய்யணும். இப்படி செய்கிற மக்கள் நம்ம குறைந்தபட்சம் சுவிசேஷம் அறிவிக்கும் போது எத்தனை பேர் போகலாம்? ஒருவராக போகிறது நல்லா இருக்குமா, இல்லை 2 பேராக போகணுமா? இப்படி தான் வேதத்தில் மாதிரி இருக்கிறதா என்பதை பார்க்க போகிறோம். எதுக்காக 2 பேர் போகிற நோக்கம் என்ன, என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் அதையும் பார்க்க போகிறோம். அடுத்து, பெண்கள் இருக்கும் வீட்டில் தனியான சூழ்நிலைகளை எப்பொழுதுமே உருவாக்கக்கூடாது. அது தூசிப்பதற்கு நிச்சயமாக காரணமாகிவிடும். ஆகையினாலே செல்லும்போது புருஷன் மனைவியாக செல்லலாம், அல்லது கூட இருக்கக்கூடிய ஆண் சகோதரர்களை நாம் கூட்டி செல்லலாம். இது நலமானதாக இருக்கும். கண்டிப்பாக பெண்கள் இருக்கும் வீட்டில் தனிமையான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பெண்கள் இருக்கிற வீடு தெரிந்து கொள்வீங்கன்னா கூட ஒருத்தரை கண்டிப்பாக நீங்கள் கூட்டி செல்லணும். இல்லைன்னா அது மிகுந்த, நாம் நல்லவர்கள் தான், பயந்தவர்கள் தான், வயதாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் பார்வைக்கு இது நலமாக இருக்காது, நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தாது என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. எல்லாமே மனிதர்கள் கெட்டவர்கள் என்பதை நாம் சொல்லுவதில்லை. ஆனால் அருகில் உள்ளவர்கள் நம்மில் தூஷண வார்த்தைகளை சொல்லக்கூடும். ஆகையினால் நாம் கவனமாய் செய்ய வேண்டிய அவசியம். இதற்கான ஏன்னா அதுக்கான காரணங்களை யோசேப்பு நாம் பார்க்க போகிறோம், அம்னோன் பார்க்க போகிறோம். இது மாதிரி சில இந்த மாயக்காரராகி வேதபாரக பரிசேயர்கள்லாம் விதவைகள் வீடுகளை பசித்தாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த கருத்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது எல்லோருக்கும் சொல்லணும். சில நேரங்களில் உயர்வாங்களோ தாழ்வானவங்களோ, அல்லது ஜாதிகளோ, அல்லது இவங்க அழுக்காக இருக்காங்களோ, அவங்க கருப்பாக இருக்காங்களா, வெள்ளையாக இருக்காங்களா, தேவனால் படைக்கப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க. நிச்சயமாக நாம் எல்லோருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கணும். அது நினைவில் வச்சுக்கணும். யாவருக்கும் சகல
சாதிகளையும் சீசராக்குங்கள், புறப்பட்டு போய் உலகமெங்கும் போய் அப்படின்றார். பாருங்கள், உலகமெங்கு நீங்கள் போக முடியலன்னா இங்கே இருந்த இடத்துல உலகமெங்கு நம்ம சொல்லவும் இன்னைக்கு முடியும். பார்த்துங்க. அப்போ நம்ம எல்லோருக்குமே நம்ம சொல்லணும். பாருங்கள், அன்றைக்கு இருக்கிற சிரமம் இன்றைக்கு நிறைய சிரமம் இல்லை. நேரடியாக செல்லும்போது உங்களுக்கு சிரமம் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் இது போன்ற சிரமங்களில் யாராவது உங்களுக்கு இன்பாக்ஸில் ஏதோ எழுதுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா அதையும் எழுத மாட்டாங்க. அந்த பாடு இல்லை அப்படின்னு முடிவெடுத்தலாம். நம்ம பாருங்கள், சில நேரங்களில் பாடுபடுவது என்பது நீங்கள் பாடு இருக்காங்கிறது அதுதான் உங்களுக்கு மனதை நெருடுனா எப்படி திட்டுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர் தாக்கம். நேரம் போகும்போது அந்த தாக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் செல்ஃபோன் வாயிலாகவோ மற்ற இந்த மாதிரி யூடியூப் வழியாகவோ போதிக்கும் பொழுது நீங்கள் அந்த பாக்ஸில் எழுத ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் சொல்லைன்னா பாடுகளும் இல்லை, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வேதனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, சிரமம் இருக்கும் அப்படின்னா சிரமம் இருக்க தான் செய்யும். அது இல்லையும் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? சிரமம் இருக்க தான் செய்யுது. நேரம் போகும்போது சிரமம் இருக்குல்ல, இதுலேயும் சிரமம் இருக்க தான் செய்யும். சரி, எப்படி இருந்தாலும் அது ஒவ்வொரு நோக்கங்களுக்காக அது ஆஃப் செய்யப்படலாம். அது வேறு காரணங்கள். இது உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், அது புரியாமல் இருக்கலாம், இது கடுமையான பாடமாக இருக்கலாம். பொது வழியில் போகும்போது எல்லாருமே கவனிச்சிருவாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே நீங்கள் வெளியே சொல்லினா உள்ளுக்குள்ளே புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அப்போது கேள்வி கேட்கும்போது கேட்பாங்க, நீ ஏன் ஆஃப் பண்ணி வச்சேன்னு கேட்பாங்க. இப்போ பாடு எந்த வழியாவது வரும். அப்போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சோம்னா பாடு இல்லை. அப்போது ஆஃப் பண்ணி வைக்கலைன்னா அவங்கள திட்டுறதை நீங்கள் பார்க்க முடியும். எதிர்ப்புகள் இருக்கிறது, ஆதரவுகள் இருக்கிறது. இப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை பேசி எதிர்ப்புகள் இருந்தாலும் இருக்கட்டுமே, அதையும் நம்ம கவனிப்போமே. சரி, இப்படி தான் இன்றைக்கு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்போ நம்ம யாவருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு மனதில் இருக்கணும். அதில் நம்ம கிறிஸ்துவ சொல்லும் போது பாஷை, நம்முடைய என்ன பாஷையில் பிரபலமாக இருக்கிறோம், நம்முடைய ஊர், நம்முடைய ஜாதி, நம்முடைய படிப்பு, ஆஸ்தி, நம்ம வைக்கிற பதவி, நம்ம படிச்சிருக்கிற பட்டம், நம்ம எவ்வளோ மக்கள் கூட்டமாக இருக்கிறோம், எவ்வளோ கல்லறை வச்சுருக்கிறோம், காணிக்கை எவ்வளோ வருது, கட்டிடம் என்னவா இருக்குது, இதெல்லாம் நம்ம அவங்க கேட்டாலே தவிர நம்மளை சொல்ல தேவையில்லை. அது உங்களுடைய ஊழிய பணிகளை தடை செய்ய அது வாய்ப்பு இருக்கலாம். ஆகையினால அதுக்காக நீங்கள் நான் கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் மறைச்சிட வேண்டாங்க. அது நீங்கள் ஒரு மோசமான செயலை செய்வீங்க. அதுதான் நம்முடைய பகுதி, அதை தான் நம்ம சொல்லணும், அறிமுகம். அது பாருங்கள், நம்ம தந்திரமாக எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கலாம், ஆனால் அது நலமான யோசனையாண்டு பைபிளில் தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அது அப்படி இருக்கிறதா, அப்படி இல்லாமல் நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இதை பற்றி தான் இன்று நாம் பேச போகிறோம். அப்போது கடந்த பாடத்தில் நம்ம சொல்லும்போது அப்போ நீதி நியாயங்களை போதிப்பதற்காக நம்முடைய இருதயங்களை நம்ம பக்குவப்படுத்தணும். எஸ்ரா 7:10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அப்படி நம்முடைய இருதயமானது இதெல்லாம் பக்குவமாக தான் இருக்கணும். எதையும் தாங்கக்கூடிய அளவிலும் போதிப்பதற்கான பலமானவர்களாகவும், நாம் சாந்தமாய் போதிக்கவும் எதிர்ப்புகள் இருக்கலாம், உங்களை அடிக்க வரலாம், அல்லது வேறு வேறு தாக்கங்கள் ஏற்படுத்தலாம், காரி துப்பலாம், என்னவும் நடக்கலாம். ஆனாலும் நாம் நம்முடைய வேலைகளை குறித்து ஆராய்ந்து இருதயத்தை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா பரிசேயர்கள், வேதபாரர்கள்லாம் அவங்கெல்லாம் மற்ற 23:2-3-4 மோசையினுடைய ஆசனத்தில் வேதபாரகரும் பரிசேயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் கை கொள்ளும்படி அவங்க சொல்லுவாங்க, கை கொண்டு செய்யுங்கள், ஆனால் செய்யும்படியே செய்யாதிருங்கள்ன்றார். ஏன்னா அவங்க சொல்லுகிறாங்க, சொல்லி செய்ய மாட்டாங்க. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோல் மேலே சுமத்துறாங்க, தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டாங்க. இந்த மாதிரி மக்களாக நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக நம்ம வேலை செய்யணும், மனுஷனுக்கென்று செய்யக்கூடாது. ரோமர் 14:7-8 நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்றார். இதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம்.
அப்போ இதுதான் நம்முடைய முக்கியமான காரியமாக இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23, 24, 25 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனசிற்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணும். அநியாயம் செஞ்சோம்னா தன் அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபதமே இல்லைன்னு சொல்கிறார். எபேசியர் 6:6 கூட மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. சரி, இப்போ நம்ம இப்படி இருந்துக்கிட்டோமா, இருதயத்தை பக்குவப்படுத்தி இந்த மாதிரி ஆயத்தமாக இருக்கிறோம். இப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்க நம்ம ஒருவராக போய் ஊழியம் செய்யலாமா, 2 பேரை போகலாமா, 3 பேரை போகலாமா, கும்பலாக போகலாமா, இப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கலாம். நாங்கள் ஊழியம் செய்கிற நாட்களில் கும்பலாக போகும்போது நிறைய பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, அந்த வீட்டில் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது, அவங்க உபசரிப்புக்கு சிரமமாக இருந்துச்சு, ஒருவேளை கவனத்தை முடியாமல் அந்த வீட்டுக்காரங்க சிரமப்பட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு யோசனைலாம் இருந்துச்சு. அதனால் அதிகமான ஒரு விசேஷ வகுப்பாக இருந்தாலே தவிர மற்றபடி புதிதாக நான் போகும்போது அதிகமான பேர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஏற்றுக்கொள்வதில் சிரமம் இருக்குது என்பதை நம்ம அனுபவத்திலே நேரடியாக பார்த்தோம். அதனால் இயேசு இதை குறித்து என்ன கட்டளையிட்டார் என்பதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் அனுப்பும்போதும் சரி, மற்றபடி 70 பேர் நியமித்து அனுப்பும்போதும் சரி, சுவிசேஷம் அறிவிக்க நாம் குறைந்தது 2 பேராக என்ன செய்யணும், செல்வது நல்லது. அப்போ சுவிசேஷம் நம்ம அறிவிக்க செல்வதில் 2 பேர் இருக்குது. அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கிறோம். லூக்கா 10:1-2 இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று 2 பேர் இருக்காருங்க அனுப்பியிருக்காரு. சரி, 2 பேராக ஏன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரசங்கி 4:9-12 வரைக்கும் ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவளுக்கு நல்ல பலன் உண்டாகும். நீங்கள் இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அப்போ 12ஆம் வசனம், ஒருவன் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரின் நூல் சீக்கிரமாய் அறாது சொல்றார். அப்போ சில உதாரணத்தை சொல்றாரு. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் சூடு உண்டாகும், ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? இது ஒரு நல்ல கருத்தோட நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து பாருங்க, இங்க இருக்கக்கூடிய காரியம் நல்ல பலன் உண்டாகும் சொல்றாரு. ஒருவன் விழுந்தா ஒருத்தன் தூக்கி விட அவனுக்கு துணை இருக்கும். சில ஆவிக்குரிய வகையில் அவங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒருவருக்கொருவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உதவிகரமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கான சில ஆதாரங்கள் இருக்குதான்னு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7:5-6-7 எப்படி என்றால், நாங்கள் மக்கெதோனியா நாட்டில் வந்தபோது எங்களுக்கு சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினால் எங்களுக்கும் ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் எங்களை பற்றின உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதல் அடைந்து சீக்கிரமாய் சந்தோஷப்பட்டேன். இப்போ ஊழிய பணி நிமித்தமாக ஒரு ஆறுதல் இருக்கலாம், நிச்சயமாக. பிறகு ஒரு மனிதர் நம்மோடு கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆறுதலும் நமக்கு இருக்கலாம். ஏன்னா இது சண்டை போடுறதுக்காக அல்ல. நம்ம புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தை காட்டும்போது சண்டை போடுறதுக்காக தீர்த்து வந்ததுனால சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார். ஊழிய பணிகளில் அவர் சென்று வரும் பொழுது ஒரு ஆறுதலாக, அந்த வார்த்தையை கேட்குற பொழுது ஆறுதலாக இருக்கும். ஒருவேளை அருகிலே உண்மையிலேயே நம்முடைய மாம்சத்தில் பக்கத்தில் ஒரு வருவாங்கன்னா அது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நாங்கள் ஒரு சமயம் ஊழியத்திற்கு செல்லும்போது கூட ஒரு வந்திருந்தார். அப்போ ஒருத்தர் எதிர்த்தார், அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். நான் அவரை எதிர்க்கும்போது நான் தூரமாக நாங்கள் போயிட்டோம், வேகமாக போயிட்டோம். அப்புறம் அருகில் வந்து சொன்னாங்க, பிரதர் நீங்கள் இருக்கிறனால தான் நான் வேகமாக பேசினேன், அப்போ என்னையே நம்புனீங்க நீங்கள். பாருங்கள், அப்போ மனுஷனை நம்பி நம்ம வேலை செய்யக்கூடாது. அது ஒரு வேலை அவருடைய நம்பிக்கை சரி, ஆனாலும் அந்த நம்பிக்கை மாற்று நம்பிக்கை. இந்த மாதிரி இங்கே இருக்கிறது இல்லைங்க. இருந்தாலும் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிற பொழுது நமக்கு ஒரு
கூட ஒரு துணை ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் கண்டிப்பாகவே. ஏன்னா தேவன் சொல்லும்போது சொல்கிறார், நீ ஒரு சுவிசேஷம் அறிவிக்க போனீங்கன்னா பாத்திரமான வீடுகள் தங்கியிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம். நமக்கு கழுத்து கொடுக்கலாம், அவங்க பேசலாம், நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், நல்ல வேலைகளையும் நம்ம செய்யலாங்க. அதனால் நம்ம பாத்திரமான தகுதியான மக்களை நம்ம பார்க்கும்போது நல்லது. நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தோ லீஸில் எடுத்தோ ஊழிய பணி செய்கிறீங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க ஆதரவு இல்லைன்னா நீ கண்டிப்பாக செய்ய முடியாது. வேணா எதிர்ப்புகள் வரலாம், அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்காக. பாருங்கள், இப்போ என்ன சப்போர்ட்? அது பூமிக்குரிய சரீர ரீதியாக சண்டை போடுறதுக்காக அல்ல. அவங்க உங்களுக்காக சில வேலைகளை சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் ஒரு ஊழிய பணி செய்யும் பொழுது, அப்போது அந்த வீட்டு ஓனத்தில் லீஸுக்கு எடுத்து நாங்கள் நடத்தும்போது, வாடகைக்கு இருந்து செய்யும்போது எதிர்த்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இவங்க சத்தியம் தானே போதிக்கிறாங்க, வேறு என்ன போதிக்கிறாங்க, எதுக்கு எதுக்குறீங்கன்னு அவர் கேட்டார். இப்போ வீட்டுக்காரர் எதிர்த்தோன்னு அவர் அமைதியாக போயிட்டார். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் ஒருவேளை அது உதவிகரமாக இருக்கலாம். இன்னும் ஒரு கருத்து, நம்ம செய்கிற வேலைகளில் சாட்சிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. யோவான் 15:26-27 இயேசு வந்தபோது பிதா சாட்சி கொடுத்தாரு, ஆவியானவர் சாட்சி கொடுத்தாரு, அப்போஸ்தலர்களும் சாட்சி கொடுத்தாங்க. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யோவான் 15:27. இப்போ சாட்சிகளுக்காகவும் நமக்கு அவசியம் இருக்கிறது. ஒருத்தர் சொன்னால் நம்ப மாட்டாங்க, இன்னொருத்தர் சொல்லும்போது ஒரு சாட்சி இருக்காங்க அப்படின்ட்டு நம்புறது. இங்கே உண்மைதான் சொல்கிறீங்க, ஆனால் நிரூபணம் இப்படி தான் நடக்கிறது. சாட்சிகள் இல்லைன்னா அதுக்கான ஆதாரங்கள் நமக்கு இல்லை. அப்போ இந்த போது சாட்சிகள் இருக்கிறது நமக்கு நன்மையாக இருக்கலாம், இந்த காரணங்களுக்காக இருக்கலாம். யோவான் 5:32 என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். 36 யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படியாக பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அப்படி சொன்னார். அடுத்த ஒரு காரியமானது, விண்ணப்பத்தில் ஜெபத்தில் உதவி செய்ய முடியும். பாருங்க, இப்போ நம்ம யோவான் 8:17 2 பேருடைய சாட்சி உண்மை என்று நியாயப்பிரமாணத்தில் இருக்குன்னு சொல்றார். மற்ற 26:37 நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுருவும் செபதேயின் குமார இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலவும் தொடங்கினார். அவங்க தூங்க போறாங்க, இவங்களையும் இவர் கூட்டிகிட்டு தர்றாரு. எதுக்காக அவங்க கூட்டிகிட்டு போனாரு பாருங்க, என்னெல்லாம் சொல்லலை, எனக்காக விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறார் பாருங்க. அப்போ அவருக்காக எதுக்கு? அவரோட தேவன் இருக்கார், எதுக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, மாம்சத்தில் இருக்கும்போது பயம் திகில் எல்லாம் இருந்தது, இருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உணரும் போது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம இதில் எதுவுமே சொந்தமாக இது வரைக்கும் பேசுனதில்லை. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஊழிய பணியாக இருக்கிறபடினால இந்த மாதிரி ஒரு காரியமாக இருக்கும். அதுக்கும் நம்ம வசன ஆதாரங்களை கொடுத்து நம்ம பேசுவோம், நலமாக இருக்கும். அப்போது இது அவர் செபதேயின் குமாரரை கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலவும் தொடங்கினார். ஒரு காரண காரியம் இருந்துக்கணும் இல்லையா? 2 கொரிந்தியர் 1:11 அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினாலே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஜெபத்தின் மூலமாக கூட நம்ம செய்யலாம். இது தேவனுடைய அங்கீகரிப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களை 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பூலோகத்திலே இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 2 பேர் போகிறது என்பது தேவனுடைய அங்கீகரிப்பாகவும் இருக்கிறது. ஜெபம் பண்ணும் போதோ ஒருவருக்கு ஒரு உதவிகரமாக இருந்து தேவன் அங்கே வாசம் பண்ணுவதற்கோ எந்த காரியத்தை ஒருமனப்பட்டு கேட்கறதுக்கோ அது உதவிகரமாக இருக்கலாம். ஒருவேளை நமக்கு ஆதரவாக இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய மாம்சத்தில் இருக்கிறபடினால ஒரு தைரியம் நமக்கு வரலாம். தேவன் நம்மோடு கூட இருக்கார், ஆனால் விதிமுறைகள் இப்படி வச்சிருக்கார் இல்லையா, சாட்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி சில காரியங்களுக்காக 2 பேரை இயேசுவானவர் அனுப்பியிருக்கலாம். இப்போ நாம் கூட கண்டிப்பாக 2 பேர் போவது நல்லது. நீங்கள் வயசான தாத்தாவாக இருந்தாலும் சரி, அல்லது பாட்டியாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் இருக்கிறது பாட்டியாக இருந்தாலும் சரி, அப்படின்னு நம்ம நினைத்திட முடியாது. ஆனால் மற்றவர்கள் அநீதியாய் பேசுவதற்கு ஒரு காரண காரியம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் உங்களுடைய பணிகள்
தடையில்லாமல் இருக்கவும், தூசிக்கப்படாமல் இருக்கவும், பாருங்கள், நீங்கள் எந்த தவறு செய்யலை, ஆனால் தூசிக்கப்பட இடம் கொடுக்க வேண்டாம் என்பதுதான் கருத்து. எப்போது சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை, ஏதோ ஒரு முறை 2 முறை நீங்கள் பரவாயில்லை. ஆனால் எல்லா நேரங்களும் நம்ம அவ்வாறு செல்வது என்பது நல்ல நிலையை உருவாக்காது. அது உங்களையே அது நம்மையே அது பாதிக்க செய்யும். சரி, அடுத்த கருத்து, பெண்கள் இருக்கும் வீட்டில் தனிமையான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கும்போது பெண்கள் இருக்கிற வீட்டில் போச்சிங்கன்னா, நீங்கள் டோரை சாத்தாமல் நீங்கள் 2 பேர் தான் போயிருங்க, ஜன்னலை திறந்து வைத்துருங்க. ஒருவேளை மற்றவங்கள் கண்ணில் நீங்கள் படுறது மாதிரி இருந்துக்கலாம். கொஞ்சம் அது உங்களை அருகில் உள்ள மக்கள்கிட்ட இருந்து தூசணமாக சொல்லாதபடி பாதுகாக்கிற வேலையாக இருக்கலாம். ஆனாலும் 2 பேராக நீங்கள் சென்றாலும் கூட அதிகமான நேரங்களில் கதவை நீங்கள் சாத்தி இந்த மாதிரி யாரும் பார்க்காதபடி நீங்கள் செய்வது என்பது மோசமான சூழ்நிலையை அது உருவாக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட வேலைகள் நம்ம செய்ய வேண்டாம். இது ஆதியாகமம் 39:6-12 வரைக்கும் இருக்குது. தனி சூழ்நிலை பல்வேறு தொல்லைகளை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு அநேகருக்கு இந்த வசனம் தெரியும். ஆதியாகமம் 39:6-7. இது யாருடைய இருதயத்திலும் எந்த எண்ணங்களும் எப்பொழுதும் வரலாம். ஆகையினாலே அந்த சூழ்நிலைக்கு நாம் சொல்லும்போது யோசேப்பு சொல்கிறத கேட்கறதுக்கு சாட்சிகள் இல்லை. ஒரு சாட்சிகள் இருப்பது நமக்கு மேன்மையானது. அதே நேரத்தில் அம்னோன் காரியங்கள் கூட இருக்கிறது. 2 சாமுவேல் 13:1-14 வரைக்கும். பொதுவாக இது வேதத்தை அறிந்த மக்களுக்கு தெரியும், புதிய மக்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் தயவு செய்து முடிந்தால் ஸ்க்ரீனில் காட்டுறோம், எங்களுக்கு உதவி தேவைப்படுது. இல்லையென்றால் நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 13:1-14 வரைக்கும். சரி, அப்போது மாயக்காரராகிய வேதபாரகர் பரிசையில் என்ன செஞ்சாங்கன்னா, மற்ற 23:14 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். அப்போ எப்படி பட்சிச்சிருப்பாங்க? அவங்க பொருள்களை கொள்ளையடிச்சிருக்கலாம், அல்லது வேறு விதமான காரியங்கள் செஞ்சுருக்கலாம், நமக்கு என்னன்னு தெரியல. ஆனாலும் விதவைகளின் வீடுகளை பட்சித்து போட்டார்கள். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி நேரங்களில் நம்ம 2 பேர் போவது மேன்மையான காரியம். தீத்து 2:7 எல்லாவற்றிலும் நம்ம நற்கிரிகளை மாதிரியாக காண்பிக்கணும். ஏன்னா எதிரியானவன் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். தீத்து 2:8-11 வரைக்கும், எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. 1 தெசலோனிக்கேயர் மன்னிக்கவும், அது தீத்து 2:8 மட்டுங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:10-11 விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படி அப்போது மற்ற மக்கள் காணும்போது நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்த கருத்தானது, நாம் யாவருக்கும் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்ற மனதில் நம்ம ஆழமாக பதிய வைக்கணும். அவங்ககிட்ட யாரிடத்தில் நம்ம சொல்வது அவசியம் என்று ஏசு சொல்கிறார். எல்லோருக்கும் சொல்லணும். ஏன்னா புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. இங்கே என்ன பிரச்சனை இருந்தது பாருங்களேன். மத்தேயு 9:11-12 பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம வேற்று விதமாக பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக பிணியாளி யாரோ அவங்க தான் அவசியம். பசி யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அவசியம். தாகமாக யார் இருக்காங்களோ அவங்கள தேடுங்க. ஒருவேளை இங்கே ஒரு டோர் தொற்றுறவங்களாக இருந்தாங்கன்னா, அந்த இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா போயிடுங்க, வாங்கன்னா உள்ளே போங்க. செல்ஃபோன்லேயும் சரி அப்படி தான் நீங்கள் அலோவ் பண்ணால் ஓகே, வேணான்னா விட்டுருங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாதுங்க. பாருங்கள், தொந்தரவு செய்து ஒருவர் நீங்கள் உள்ளே செலுத்தணும்னு அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட வேலைகள் வீணாக போய்விடும், பிரயோஜனம் இருக்காது, உங்களுக்கு எதிர்ப்பை கூட கொடுக்கலாம். ஆகினால் நீங்கள் ஒருத்தருக்கு பாடம் அனுப்பினாலும் சரி, மற்ற காரியங்கள் இருந்தாலும் சரி, அவங்க விரும்பலைன்னா அதை நீங்கள் வேண்டாம், அனுப்ப வேண்டாம், நமக்கு என்னதுக்கு, அந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்யலாம். யார் விருப்பமாக இருக்காங்களோ அவங்கள தேடி நம்மகிட்ட கேட்கட்டும், நம்ம சொல்லுவோம். பட்சபாதம் இல்லாமல் நம்ம செய்யணும்.
அப்போஸ்தலர் 10:34-35 அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தின் ஆயலைனும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு வார்த்தை இருக்கு இல்லையா. அப்போ யாராக இருந்தாலும் சரி. அப்போஸ்தலர் 2:21 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இப்போ நம்ம எல்லோருக்கும் சொல்லணும், யாருக்கும் பட்சபாதம் நம்ம செய்யக்கூடாது. பின்பு அவங்கள மார்க் 16-15 பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அப்போ நம்ம எல்லோருக்குமே நம்ம சொல்ல வேண்டிய வேலையாக இருக்கிறது. இதில் பட்சபாதம் பார்க்கக்கூடாது. அடுத்த கருத்தானது, நாம் கிறிஸ்துவ அந்த வீட்டில் போதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்கள் பேரை சொல்லலாம், நாங்கள் இந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான் போதும். அதுக்கு மேலே கேட்டாலே தவிர நாமளாக ஒரு பெருமையாக பேசும்போதே அதுவே சொல்லிடும் நம்ம எவ்வளோ பெருமையாக இருக்கோம்னு சொல்லி. பாருங்கள், நிறைய மக்கள் இந்த விதமான காரியங்களை அவசியத்துக்கு நம்ம சில காரியங்களை சொல்கிறோமே தவிர தேவையில்லாமல் அதையே சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலங்களை ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் தன்னுடைய பேருக்கு முன்னாடி அடைமொழியை போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் போடுங்க, தேவையில்லைன்னா அது விட்டுருங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் சத்தியம் சொல்ல போகும்போது அவங்க உங்களுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ என்ன படிச்சிருக்கிற, என்ன செஞ்சுருக்கிற, எந்த ஊர், என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபோனில் நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது அலோன் சொல்லும்போது, சார் நான் இந்த பேர் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், இன்ன காரியங்களுக்காக நான் இப்போ உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னு தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு டைம் கிடைக்குமா, இருந்தால் சொல்லுங்கள், ஓகே பேசுங்கன்னா பேசுவோம். நாம எடுத்தோடனே பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் இங்கே வந்திருக்கேன், இந்த அப்படி டக்குன்னு நான் உங்களுக்கு ஊழியம் பண்ண வந்திருக்கேன், சத்தியம் சொல்ல வந்திருக்கேன், நீங்கள் கேளுங்க உட்காருங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? சரியாக இருக்குமா? இருக்காது. ஆக நாம் எந்த ஒரு மனுஷங்கிட்ட போகும்போது நான் எத்தனை சபைக்கு உதவி செஞ்சுருக்கேன், எத்தனை ஊழியக்காருக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் சொல்லிட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் நாமே அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்கோமான்னு அதுவே சொல்லும். நம்ம செய்கிற செயலில் தேவன் பார்த்துட்டு இருக்காரு. என்ன செய்கிறோம், தேவைப்பட்டா சொல்லுங்க. இப்போ சொன்ன வேலை இந்த மாதிரி வீட்டில் குடியிருக்கும் போது ஒரு மனுஷன் ஆதரவளித்தான்னு சொல்லி, அப்போ நமது தேவைக்காக சொல்கிறோம். அப்போ நம்ம பெருமைக்காக என்ன செய்யக்கூடாது, நாமும் சொல்லக்கூடாது. அப்போது பெருமைக்காக சொல்லும்பொழுது அதுவே அவங்க உங்களை பார்த்துருவாங்க, இவங்க வீணா சும்மா பெருமை பேசுகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நம்ம நம்ம ஆளுகளா அப்போல்லாம் கழுத்தெறியக்கூடாது. நாம் போய் உட்காந்து என்ன சொல்ல விரும்புகிறோம், தேவனை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல போகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம். அந்த வேலையை நாம் அதை செய்வோம். அதுவே தேவனுக்கு பிரியமான வேலையாக அது இருக்கும். அதுவே நம்மை காட்டி கொடுத்து விடும். நாம் பேசுகிற வார்த்தைகளும் நாம் முன்மொழிகிற அடைமொழிகளும் நாம் யார், தாழ்மையானவர்களா பெருமையானவர்களா, நம்முடைய பாஷை, நம்முடைய ஊர், நம்முடைய ஜாதி, நம்முடைய படிப்பு, நம்முடைய ஆஸ்தி, நான் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறேன், என்ன செய்கிறேன், வாத்தியாராக இருக்கனா இல்லை ப்ரொஃபஸராக இருக்கனா அல்லது போப்பாக இருக்கனா, மக்கள் எங்களுடைய சபையில் எவ்வளோ கூட்டம் எங்களுக்கு எல்லாம் இருக்குது, காணிக்கை எவ்வளோ வருது, இந்த மாதிரி சபையில் வார விருந்து போடுறோம், கட்டடம் கட்டுறோம், கட்டடம் பெருசாக இருக்குது, இம்மைக்குரிய நம்பிக்கை, இதெல்லாம் நம்ம வீணாக தான் சொல்லணும். இப்படி சில மக்கள் சொல்கிறத இன்னும் கூட நான் பார்க்குறேன். ஆனால் அது நல்லதல்ல. அது உங்கள் பெருமையானவர்கள் என்பதையும் வஞ்சக புகழ்ச்சி என்பதையும் மற்றவங்களை நீங்கள் புகழும் போதும் சரி, மற்ற காரியங்கள் சரி, அது உங்களை வேறு விதமாக அது சுட்டி காட்டும். அப்போ வேறு விதமான காரியங்களை சுட்டி காட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி நம்ம செய்யக்கூடாது. இந்த விதமாக நம்மை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவையான என்ன, என்னுடைய பேர் என்ன, எங்கேருந்து வர்றோம், என்ன நோக்கங்களுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொன்னால் போதும். கேட்டால் நாம் சொல்லிக்கலாம். நம்ம கேட்கும்போது நம்ம சொல்கிறது நல்லதாக இருக்கும். அது ஒன்றும் நம்மளை உயர்வானவனாக சொல்லாது. ஒருவேளை சில மக்கள் ஜாதியை விரும்பி கேட்பாங்க, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. சிலங்க உங்களுடைய படிப்பை பற்றி கேட்பாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவங்களுக்கு என்ன ஆத்துமாவை என்ன கட்டுவிக்கும், இது அவங்களுடைய ஆத்துமாவை அது கட்டுவிக்காது. அப்போது ஆத்துமாவை கட்டுவிக்கிற காரியமாக இருந்தால்
அவசியமாக இருந்தால் மட்டுமே நாம் என்ன செய்வோம், அதை சொல்லுவோம். அப்படி முதலாவது நம்ம பழகிக்கணும். அது நல்ல காரியமாக இருக்கும். மனுஷனுடைய நினைவுகளை நாம் போதிக்கக்கூடாது. ஏன்னா நாம் நினைக்கிறோம் நம்மெல்லாம் குறித்து அவங்க கொஞ்சம் பெருமை அணைச்சிட்டாங்கன்னா நம்ம சத்தியம் உள்ளே போகும் அப்படிங்கிறது மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி என்ன செய்ய முடியாது, அப்படி ஒரு கருத்து ஒன்றும் கிடையாது. நாம் நினைக்கிறது இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் உள்ளே போகலாமா, பேசலாமா, ஏற்றுக்குருவாங்களா, உலகம் அது இருக்குது. உலகம் அதை பார்த்து தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியமே கிடையாது. சரி, அப்படி இல்லைன்னா என்ன ஆவாங்க? இப்போது அதுக்காக நம்ம எப்போவுமே செய்யக்கூடாது. ஏசாயா 55:8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்கிறார். இப்போ நாம் நினைக்கிறது மாதிரி தேவன் நினைக்கிறது இல்லை. அப்போது நாமும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது யூதர்கள் பெருசாக எதிர்பார்த்துருந்தாங்க பாருங்கள். அதுக்காகவே அவருக்கு ஞானம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. தச்சனா இவனுடைய தாய் தகப்பன் இங்கே இருக்காங்களே, சகோதரிகள்லாம் இங்கே இருக்காங்களே, இவனுக்கு எப்படி ஞானம் வந்தது பாருங்கள். ஞானம் இருக்கிறது. அப்போ தோற்றத்தை பார்க்குறாங்க பாருங்கள். அதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் யூதர்கள் இந்த மாதிரி ஒரு தோற்றங்களை பார்க்குற மக்களாக இருந்தாங்க. அப்படி நம்ம சொல்லிட்டு சத்தியத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நம்ம சுய புத்தியின் மேலே சாஞ்சிருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. அப்போ நம்ம அஸ்திபாரம் போடணும்னா நம்ம யாரை மட்டும்தான் போடணும்னா கிறிஸ்துவ மட்டுமே நம்ம என்ன செய்யணும், அஸ்திபாரமாக நாம் போடணும். 1 கொரிந்தியர் 3:10-11 எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ நம்ம கிறிஸ்துவை தான் நம்ம பேசணும். அதை தவிர வேறு ஒன்றும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டாலே தவிர. 1 கொரிந்தியர் 2:1-2-3 சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றி சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று சொன்னார். அப்போ நம்ம கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, போட தீர்மானிக்கவே கூடாது. அப்போ இப்படி தான் நம்ம வேலை செய்யணும். அடுத்த நாளில் நம்ம வேறு ஒரு கருத்தோடு நம்ம போகலாம். அது நம்ம அடுத்த பாடத்தில் உங்களுக்கு முன்னாக சொல்கிறேன். நான் போதிக்கும் போது எப்படி போதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வஞ்சகம், தந்திரம், பொருளாசை, இருதயத்தை கவர்ந்து கொள்வது மாதிரியான பேச்சு, மனுஷரை பிரியப்படுத்துறது மாதிரி கலப்பாக போதிக்கிறது, கதைகள் சொல்கிறது, சாட்சிகள் சொல்கிறது, மனுஷனை மகிமைப்படுத்த விரும்ப போதிக்கிறது, மகிமை விரும்பி இந்த மாதிரி காரியங்கள் யோக்கியமாக நடந்து கொள்ளணும், உலகத்தை பற்றி அதிகமாக பேசுகிறது, இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த படத்தில் நாம் சொல்லுவோம். இப்போ நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோமா? பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே நம்ம இந்த பார்த்த பகுதியை நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டு போவோம். நம்ம குறைந்தபட்சம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நம்ம 2 பேராக செல்லணும். சாத்தானை சேர்ந்து எதிர்க்கலாம், சாட்சிகளாக இருக்கலாம், விண்ணப்பத்தில் உதவி செய்ய முடியலாம். தேவன் அதை அங்கீகரிக்கிற வேலையாகவும் இருக்கும். அடுத்த கருத்தானது, பெண்கள் இருக்கும் வீட்டிலே ஒரு தனிமையான சூழ்நிலையை நம்ம என்ன செய்யக்கூடாது, உருவாக்கக்கூடாது என்று நம்ம பார்த்தோம். அது அம்னோன்னு யோசேப்பை நம்ம பார்த்தோம், மாயக்கார் வேதபாரர்களை பார்த்தோம். நாம் எப்படி இருக்கணும்னா எல்லாவற்றிலும் நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பிக்கணும். அப்போ நம்ம அடுத்த கருத்தை பார்த்தோம், யாவருக்கும் நம்ம சுவிசேஷம் சொல்லணும், அதில் நம்ம உறுதியானவங்களாக இருக்கணும், இதில் பட்சபாதம் பண்ணக்கூடாது. அடுத்து கடைசியில் பார்த்தோம், நம்ம கிறிஸ்துவ மட்டும்தான் போடணுமே தவிர நம்ம பாசு, ஊர், ஜாதி, படிப்பு, ஆஸ்தி, தலைமைத்துவம், மக்கள் கூட்டம், கல்லறை, காணிக்கை, அடு விருந்து, கட்டிடம், இம்மைக்குரிய நம்பிக்கை, கேட்டாலே தவிர நீங்கள் வீணாக சொல்ல வேண்டாம். மனுஷனுடைய நினைவுகளை பற்றி நம்ம அது வீணது. கிறிஸ்துவ மட்டும்தான் நம்ம அஸ்திபாரம் போடணும்னு பார்த்தோம்.
ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவே, நாங்கள் இந்த பணிகளை செய்வதற்காக ஆர்வமும் வாஞ்சியோடு 2 பேராக சென்று நாங்கள் உம்முடைய கட்டளை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இது நாங்கள் நேரடியாக சென்றாலும் சரி, அல்லது செல்போனோ அல்லது கணினி வாயிலாகவோ அல்லது யூடியூப் வாயிலாகவோ, எந்த வழியாக வாட்ஸ்அப் வாயிலாகவோ எது வாயிலாக செய்தாலும் இந்த கவனத்தோடு நாங்கள் பேசவும் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது சொல்லவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நாங்கள் பெண்கள் இருக்கும் வீட்டில் கவனமாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தூசிப்பதற்கு இடங்கூடாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றிலும் எதிரியானவன் பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. நாங்கள் யாவருக்கும் சொல்ல உதவி செய்யுங்க. பட்சபாதம் இல்லாமல் பேச உதவி செய்யுங்க. நாங்கள் கிறிஸ்துவை மட்டுமே அஸ்திபாரம் போட உதவி செய்யுங்க. எங்களுடைய சொந்த காரியங்கள் எது ஒன்றும் பேசாமல் மனுஷனுடைய நினைவுகளை நாங்கள் சார்ந்தில்லாமல் உம்முடைய கிறிஸ்துவை அஸ்திபாரம் போட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான பிள்ளைகள் யாவருக்கும்.